வணக்கம் உறவுகளே. இன்று வீட்டை இழந்து 103 நாட்கள் இந்த காற்றிலும் மழையிலையும் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா நிம்மதியாக சொகுசாக வீட்டில் வாழ்ந்த எங்களை வீட்டை இடித்து தரமட்டமாக்கி இன்று ஆடு மாடு உறங்குவதற்கு கூட இந்த கருமை கொட்டா இருக்கிறது. ஆனால் சுமார் 45 ஆண்டு 60 ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கையை தரமட்டமாக்கி இந்த என்ஆர் காங்கிரஸ் இது மாதிரி சரித்திரம் எங்கேயாவது படைச்சது உண்டா? ஆனால் நாங்கள் வந்தால் மக்களுக்காக உழைக்கிறோம். மக்களை அடியோடு அழிக்கிற ஒரே அரசு இந்த என்ஆர் அரசு தான். இந்த 18 குடிகளை கெடுத்தது இந்த அரசு தான். இன்றைக்கும் ஒரு 8 குடும்பங்கள் எங்களுடன் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வீடு கட்டுவது கூட வசதி இல்லை. ஆனால் இந்த அரசு எப்படி ஏமாற்றியது? அனைவருக்கும் பட்டா கொடுத்து விட்டோம், பணம் 5 லட்ச ரூபா கொடுத்து விட்டோம். அந்த பட்டா கொடுத்த அந்த 8 பேருக்கு 5 லட்ச ரூபா பணமாக கொடுத்தீங்க. ஒரு பேப்பர் வந்துச்சுன்னு நாக்கே நக்குவாங்க. ஒரு நல்ல சிறந்த அரசாக இருந்தால், மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாக இருந்தால், அந்த 8 பேருக்கு முன்னாடி பட்டா கொடுத்தீங்களே வீட்டை இடிக்கும்போது, அப்போதே அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஊட கட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த எப்படிலாம் இந்த ஏமாற்றி இந்த என்ஆர் அரசு மட்டும்தான் எப்பவுமே மக்களை ஏமாற்றி ஓட்டு கேட்பதிலையும் மக்களை அழிப்பதிலையும் ஒரே குறிக்கோள். மதுபான ஆலை மதுபான ஆலை உருவாக்குவது, ரெஸ்டோபார்களை உருவாக்குவது, சுற்றுலா என்ற பெயரில் கலாச்சாரத்தை அழிப்பது, குடியும் குமாலமாக சனி ஞாயிறு மக்கள் நடமாட்டம், மண்ணின் மைந்தர்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்வது, வாகனம் ஓட்டி மேல் என்னதான் என்று தெரியாமல் ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போடுவது, அவர்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு செல்லும்போது தான் தெரியுது 10,000 11,000 என்று அந்த வண்டியோட அதிகமாக ஃபைன் வருவது எல்லாம் இந்த ஒரு சர்வாதிகார செயல் யார் செய்வார்னா இந்த என்ஆர் பிஜேபி கூட்டணி தான். ஆன்மீக தலத்தை வளர்க்குறேன்னு போய் மாலை மரியாதை ஒரு கோயிலில் போய் வாங்குறீங்களே, அப்போ உங்களுக்கு இந்த ஒரு கோயிலை இடிக்கும்போது அங்கே மாலை மரியாதை ஏற்றுக்கும் போது உங்களுக்கு கூசலை? இது மாதிரி ஒரு சர்வாதிகார செயல் எங்கன்னா இருக்குமா? எத்தனை ஆலயங்கள் சாலையில் இருக்குது. ஆனால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உங்கள் சுய நலத்திற்காக 100 வருஷம் சுயம்பு கோயிலை இடித்தது இந்த என்ஆர் அரசு. ஆனால் திமுக அரசு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலெலாம் அடிச்சுது. அப்போ நீங்கள் யார்? ஆன்மீகன்ற பேரில் ஏமாத்துறவங்க தானே. திமுகவை கூட நம்பிடலாம். ஆன்மீகன்ற ஒரு போர்வையில் கோயிலை இடிக்கிற ஒரே கட்சி அதுன்னா என்ஆர் பிஜேபி கூட்டணி தான். என்ஆர் தானே இடிச்சுது. எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. ஆட்சி யாருதுங்க ஐயா? உங்களை மாரி செய்வாங்களா? ஏன் அன்றைக்கி நான் சிறையில் அடைக்கும்போது கூட நான் ஸ்பீக்கர்கிட்ட பேசினேன். ஐயா கோயிலெலாம் இடிக்கிறாங்களா என்னான்னு பாருங்கள் ஐயான்னு. பார்த்தாரா? இது எல்லாமே என்ன? எல்லாமே ஒரே மனப்பான்மை இருக்குது தான். ஏன்னா நீங்கள் யாருமே அடிப்படையில் பிஜேபியிலேருந்து வரலை. எல்லாமே குடிபெயர்ந்தவங்களுக்கு எப்படி அதனுடைய தாயினுடைய கொள்கையை பற்றி தெரியும்? தெரியாததுனால தான் இன்றைக்கி எல்லா சர்வாதிகார செயலும் செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். 45 ஆண்டு 60 ஆண்டு வாழ்ந்த மக்களை இன்று காட்டிலும் மழையிலையும் நிம்மதி இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு. கேட்டால் மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்காக சேவை செய்கிறோம் சொல்லிட்டு எங்களை அடியோடு அழித்த ஒரே அரசு எதுன்னு கேட்டால் என்ஆர் அரசு தான். இது வரைக்கும் அது மாதிரி ஒரு சர்வாதிகார செயல் எந்த ஒரு அரசும் செஞ்சது கிடையாது. இவ்வளோ மோசமான ஒரு அரசு. நீங்கள் நடுத்தெருவில் உக்காஞ்சின்னு இந்த மழையில் எங்களால் சமைச்சு சாப்பிட முடியலை, தூங்க முடியலை, நிம்மதியாக உக்கார முடியலை, குடிக்க தண்ணி பிடிக்க முடியலை. எல்லாமே நிர்பலமாக ஆக்கி இந்த என்ஆர் அரசு. கேட்டால் மக்களுக்காக சேவை செய்கிறோம், முதியோர் பென்ஷனை உயர்த்துகிறோம், அதுவும் இதுன்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்கிக்கின்னு நடுத்தெருவில் நிப்பாட்டியா. உங்களுக்கு தானே நான் வேலை செஞ்சேன்.
வேலை செஞ்ச என்னையே போய் செய்கிறீங்களே, உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுருந்தேன்னா நீங்கள் எத்தனை குடியை கெடுத்துருப்பீங்க. குடியை கெடுப்பது எல்லாம் இந்த அரசு தான். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.